Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற poem Ode to the Onion. This is a prescribed syllabi for second PG students in Core 12, A Glimpse of Nobel Laureates. This is a poem written by Pablo Neruda. He was so with a small author introduction we shall get into the class, but before that a kind request, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So he was born on 12th July 1904 and he died on 23rd September 1973. Okay, he was a Chilean poet, Chile country சேர்ந்தவர், diplomat, poet, diplomat, politician who won the 1971 Nobel Prize in Literature. So இந்த பேப்பரே பார்த்தீங்கன்னா நோபல் லாரட்ஸோட ஒர்க்ஸ் தான். ஸோ இது வந்து பப்லோ நெருடா, he won the Nobel Prize in 1971. இவரும் நோபல் பிரைஸ் 1971ல வாங்கியிருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ this date is also important. Okay. Neruda became known as a poet when he was 13 years old. So he became a poet at his very young age. 13 years later, ஒரு poems எழுத ஆரம்பிச்சிட்டாரு and wrote in variety of styles. நிறைய genre ட்ரை பண்ணியிருக்காரு பாருங்க, including surrealist poems, historical epics, political manifestos, a prose autobiography and passionate love poems. So இத்தனை ஜான்ராவும் ட்ரை பண்ணியிருக்காரு. லவ் போயம்ஸ்ல அந்த கலெக்ஷன் பேர் என்னன்னா 20 poems and the song of 20 love poems and a song of despair in 1924. இது வந்து collection of poems. Okay. Now let us get into this poem, Ode to the Onion. இவர் நிறைய ஓட்ஸ் எழுதியிருக்காரு on common things we come across in everyday life. Okay. தினந்தோறும் சந்திக்கிற நிறைய விஷயங்களை பற்றிய ஓடு எழுதியிருக்காரு. Now let us get into the poem. This poem is on onion. Okay. Onion, luminous flask, your beauty formed petal by petal. Crystal scales expanded you, and in the secrecy of the dark earth your belly grew round with dew. இதான் first stanza. ஆனியன் கூப்பிட்டு, ஏன்னா இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அப்போஸ்ட்ரஃபி. ஓகே, அதாவது உயிரற்ற விஷயங்களுக்கு உயிர் இருக்க மாதிரி கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கிற அந்த பொயட்டிக்கல் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு பேரு அப்போஸ்ட்ரஃபி. ஸோ அப்போஸ்ட்ரஃபில தான் போக ஆரம்பிக்குது. ஆனியன், லுமினஸ் ஃபிளாஸ்க் அப்படிங்கிறார். லுமினஸ்னா ரேடியன்ட், அப்படியே க்ளோ ஆகுற ஒரு விஷயத்தை தான் லுமினஸ் ஃபிளாஸ்க் அப்படிங்கிறார். அந்த ஆனியன் வந்து நிறைய இடத்துல அந்த ஸ்கின் வந்து ஒயிட்டா இருந்ததுன்னா அப்படியே பளபளன்னு இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு சம்டைம்ஸ் ரெட் கலர்ல தெரியும், சம்டைம்ஸ் ஆனியனே ஒயிட்டா இருந்ததுன்னா மேல வந்து அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேல உரிச்சிட்டிங்கன்னா இட் வுட் லுக் வெரி வெரி ரேடியன்ட். ஓகே, அதுதான் லுமினஸ் ஃபிளாஸ்க் அப்படிங்கிறார். யுவர் பியூட்டி ஃபார்ம்டு பெட்டல் பை பெட்டல். ஸோ வெங்காயத்தை என்ன பண்ணலாம், உரிச்சுக்கிட்டே இருந்தா உள்ள பெட்டல் பை பெட்டலா வரும் இல்லையா, லேயர் லேயரா இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்றாரு. கிறிஸ்டல் ஸ்கேல்ஸ் எக்ஸ்பேண்டட் யூ, ஸ்கேல்ஸ் மாதிரி அப்படியே செதில்கள் மாதிரி இருக்கும் உனக்குள்ள அப்படிங்கிறாரு. அது எல்லாமே கிறிஸ்டல். what do you mean by crystal? அது கைண்ட் ஆஃப் ஜெம், ஒரு கைண்ட் ஆஃப் அந்த கற்களை தான் நம்ம வந்து ப்ரெஷியஸ் கற்களை தான் நம்ம வி கால் இட் அஸ் கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் உன்னோட அந்த ஸ்கேல்ஸ் அண்ட் அந்த செதில்கள், அதாவது அந்த பெட்டல்ஸ் தான் அகெயின். அண்ட் இன் த சீக்ரசி ஆஃப் த டார்க் எர்த் யுவர் பெலி க்ரூ ரவுண்ட் வித் டியூ. சீக்ரசி ஆஃப் த டார்க் எர்த், நீ எங்க வந்து பிறந்த அப்படின்னு சொன்னா இந்த சீக்ரசி ஆஃப் த டார்க் எர்த். மதர் எர்த், உன்னோட மதரும் எர்த் தான், அந்த எர்த்துக்கு உள்ள அடியில. ஓகே, டார்க் எர்த்னா மண்ணுக்கு அடியில தான் நீ உற்பத்தி ஆன. ஓகே, யுவர் பெல்லி க்ரூ ரவுண்ட் வித் டியூ, அங்கதான் உன்னோட அப்படியே அழகான அந்த உருவம் வந்து ரவுண்டா அப்படி மாறிச்சு, டியூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. டியூனா பனி மாதிரி. ஓகே, under the earth the miracle happened, and when your clumsy green stem appeared and your leaves were born like swords in the garden, the earth heaped up her power, showing your naked transparency. So under the earth the miracle happened. So under the earth, எர்த்துக்கு மேல கிடையாது, எர்த்துக்கு கீழே தான் இந்த மிரக்கல் நடந்ததான். மிரக்கல் எது, அற்புதம்ங்கிறது அந்த ஆனியன் உருவான விதத்தை சொல்றாரு. அண்ட் when your clumsy green stem appeared, முதல் என்ன ஆகும் அப்படின்னா கிரீன் ஸ்டெம் மேல வருமா, அந்த ஆனியன் வந்து முளைக்கிறப்போ இட் ஜஸ்ட் the green stems comes up, அது வந்து கிளம்சியா இருக்குமா, பார்க்க ஃபன்னியா இருக்கும் அப்படின்றாரு. அண்ட் your leaves were born like swords in the garden, அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டா லீவ்ஸ் வருமா. அந்த ஆனியன் லீவ்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்வர்ட் மாதிரி இருக்கும், நீல நீளமா ஊசியா தெரியும். அதனால he compares it to swords in the garden. கார்டன்ல ஸ்வர்ட்ஸ் மாதிரி இருக்கும் உன்னோட லீவ்ஸ் அப்படிங்கிறார். The earth heaped up her power, showing your naked transparency.
And as the remote sea in lifting the breasts of Aphrodite, duplicating the magnolia, so did the earth make you. ஸோ அடுத்து என்ன சொல்றேன்னா இப்போ உன்னோட மேல வந்து அந்த இது வர ஆரம்பிச்சிருச்சு, லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. The earth heaped up her power showing your naked transparency. அந்த earth என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட பவர் வச்சு உன்னோட அந்த it is begetting you. ஓகே, ஸோ மதர் எர்த், இங்க எர்த் வந்து மதரோட கம்பேர் பண்றாரு. அந்த பவர் யூஸ் பண்ணி மதர் வந்து கிவ்ஸ் பர்த் டு த பேபி இல்லையா, அது மாதிரி. இட் ஷோட் யுவர் நேக்கட் டிரான்ஸ்பரன்சி. நேக்கட் டிரான்ஸ்பரன்சின்னு இந்த வார்த்தையை ஏன் இங்க சொல்றாருன்னா ஃபார் பியூரிட்டி, ஃபார் இன்னசென்ஸ். ஏன்னா மனுஷன் வந்து அந்த அந்த ஆர்டிபிஷியலான ஆடைகள்லாம் உடுத்தினதுக்கு அப்புறம் தான் அவனுக்குள்ள கில்ட்டி வந்ததே. அதுக்கப்புறம் தான் அவன் ஆடைகள் உடுத்த ஆரம்பிச்சான், கில்ட்டியா ஃபீல் பண்ணோன்னு. நேக்கடா இருக்கிறப்போ எல்லாமே பியூர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது எல்லாமே நேக்கடா இருக்குது. ஸோ எவ்ரிதிங் அந்த பியூரிட்டி இன்னசென்ஸ்க்காக அந்த வார்த்தை யூஸ் பண்றார். அண்ட் as the remote sea in lifting the breasts of Aphrodite, duplicating the magnolia, so did the earth make you. இந்த எர்த் ஒன்றும் உன்னை சாதாரணமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, நீ ஒன்றும் சாதாரண பறவை இல்லை, நீ ஒரு அற்புதமான படைப்புன்ற மாதிரி பேசுற ராணியனை எப்படி வந்து ரிமோட் சி, ஒரு சீல, இங்க ஹி இஸ் கிவிங் அ கம்பேரிஷன் டு அ கிளாசிக்கல் அல்யூஷன். கிளாசிக்கல் அல்யூஷன் அந்த உங்களுக்கு கிரீக் ஸ்டோரிஸ் இருக்கும்ல, இலியட், ஒடிசி மாதிரி ஸ்டோரிஸ்ல நிறைய மித்தாலஜி இருக்கும், கிரீக் மித்ஸ் இருக்கும், அதுல நிறைய கடவுளர்களை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த அஃப்ரோடைட் அப்படிங்கிறது ஒரு காடஸ், பியூட்டிஃபுல் காடஸ் ஃபார் செக்ஸ் அண்ட் லவ். ஓகே, அந்த ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். வீனஸ்னு கூட கம்பேர் பண்ணுவாங்க ஆஃப்ரோடைட். ஸோ அந்த ஆஃப்ரோடைட் மாதிரி நீ என்ன ரொம்ப அழகானவ. டூப்ளிகேட்டிங் த மெக்னோலியா, மெக்னோலியாங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார். ஓகே, ஒரு அழகான ஒரு பூ தான் மெக்னோலியா. ஸோ ஆஃப்ரோடைட்டுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் காடஸ், மெக்னோலியாங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளார். எப்படி ரிமோட் சி வந்து அஃப்ரோடைட்டை உருவாக்குச்சோ, மெக்னோலியாவுக்கு மேல அஃப்ரோடைட்டை உருவாக்குச்சோ, அதே மாதிரி தான் சோ டிட் த எர்த் மேக் யூ அப்படிங்கிறார். ஓகே, எர்த் உன்னை அப்படிதான் படைச்சது, ரொம்ப அழகான அற்புதமான படைப்பு நீங்கிறார். ஆனியன், மேக் யூ ஆனியன், கிளியர் அஸ் அ பிளானட் அண்ட் டெஸ்டைன் டு ஷைன். நீ வந்து பிளானட் மாதிரி ஜொலிக்கிறேங்கிற. இப்போ நம்ம எர்த்ல இருந்து மற்ற பிளானட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைல இருக்கும். ஓகே, ஸ்கைல சிலப்போ சொல்லுவாங்க, யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அஸ்ட்ரோனம், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த பிளானட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஸ்கைல பார்க்கலாம் அப்படின்ட்டு. எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா சிலப்போ இந்த ஜூபிட்டர் தெரியுது, சாட்டர்ன் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வெறும் கண்ணில் பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா ஸ்டார் மாதிரி தான் தெரியும். ஆனா இது டெலஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸோட அந்த சாட்டர்ன் பிளானட் எல்லாமே தெரியும். இப்போ இங்க இருந்து பாக்குறப்ப எல்லாம் ஸ்டார் மாதிரி தான் தெரியும். அது மாதிரி தானே ஆனியனும் அப்படியே பல இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டோட கம்பேர் பண்றாரு. அது வந்து ரவுண்டா ஒரு ஒரு குளோப் சைஸான உருண்டையா இருக்கு. அது வந்து அழகா பிளானட் மாதிரி ஷைனிங்கா இருக்கு. இட் இஸ் டெஸ்டைன் டு ஷைன் அஸ் அ பிளானட். ஒரு பிளானட் எப்படி மின்னுமோ அதை போன்று நீ மின்னி கொண்டிருக்கிறாய்ங்கிறாரு. கான்ஸ்டன்ட் கான்ஸ்டலேஷன். அப்போ கான்ஸ்டலேஷன் அந்த நட்சத்திர பகுதிகளுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் மாதிரி நீ மின்ற. ரவுண்ட் ரோஸ் ஆஃப் வாட்டர், அது எப்படியெல்லாம் அதை வந்து வர்ணிக்கிறார் பாருங்க, ஒரு காதலிய மாதிரி வர்ணிச்சிருக்கிறார். ரவுண்ட் ரோஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறார். ரோஸ் ஆஃப் வாட்டர் மாதிரி நீ ரவுண்ட் ரோஸ் ஆஃப் வாட்டர். ரோஸ் ஆஃப் வாட்டர்னு தெரியும் இல்லையா? ஸோ இது இது என்னது, ரோஜா இதழ்களாலான நீர், அது போன்று ரவுண்டா இருக்க நீ அப்படிங்கிறாரு. அப்பான் த டேபிள் ஆஃப் த புவர். ஆனா நீ இருக்க இடம் எது தெரியுமா? த டேபிள் ஆஃப் த புவர். எல்லாரோட டேபிள்லையும் இருப்ப, பட் ஷியோரா ஏழைகளோட டேபிள்லையும் இருப்ப. பணக்காரவங்க டேபிள்ல என்னென்னவோ இருக்கும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் பிசைட்ஸ் ஆனியன் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா ஒரு ஏழையோட வீட்டுல கண்டிப்பா ஆனியனாவது இருக்கும். ஓகே, அது ஒரு சைட் டிஷ்ஷா ஆனியனாவது அவங்க வச்சுப்பாங்க. யூ மேக் us cry without hurting us. இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். whenever we cut onion we tears come out from us. ஓகே, நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சா. so what does that tell us அப்படின்னா, it makes us cry without hurting us. அதுல இருந்து இருக்க ஏதோ ஒரு விஷயம் தான் நம்மள கண்ணுல இருந்து தண்ணிய வர வைக்குது.
அது எமிட் பண்ற ஏதோ ஒரு விஷயம். பட் இங்க வந்து என்ன சொல்றாரு அவரு போயிட் என்ன சொல்றாருன்னா, யூ மேக் அஸ் கிரை வித்தவுட் ஹர்ட்டிங் அஸ். எங்களை அழ வைக்கிறாய் அடிக்காமலே அப்படிங்கிறாரு. ஓகே, ஐ ஹவ் பிரைஸ்ட் எவ்ரி திங் தட் எக்ஸிஸ்ட் பட் டு பி ஆனியன் யூ ஆர் மோர் பியூட்டிஃபுல் தன் அ பேர்ட் ஆஃப் டாஸ்லிங் ஃபெதர்ஸ். நான் இந்த உலகத்துல வாழ்ற எக்ஸிஸ்ட் ஆகிற எல்லாத்தையும் பிரைஸ் பண்ணிருக்கேன். ஆனா பட் டு மீ ஆனியன் யூ ஆர் மோர் பியூட்டிஃபுல் தன் அ பேர்ட் அப்படிங்கிறாரு. ஆனா மை டியர் ஆனியன், நீ வந்து எனக்கு ஒரு பறவை, ரொம்ப பொதுவா பறவைகளை நமக்கு பிடிக்கும், அழகா இருக்கும். சோ பறவையை விட எனக்கு உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப அழகானது. ஆஃப் டாஸ்லிங் ஃபெதர்ஸ், பறவைகள் எப்படி டாஸ்லிங் ஃபெதர்ஸோட இருக்கும், அழகான ரெக்கைகளோட இருக்கும். அந்த அழகான ரெக்கைகள் கொண்ட பறவைகளை விடவும் நீ அழகானவையாக தெரிகிறாய் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹெவன்லி குளோப், பிளாட்டினம் கோப்லெட், அன்மூவிங் டான்ஸ் ஆஃப் த ஸ்னோயிங் அனிமோன், அப்படியே வரிசையா வர்ணிக்கிறார். ஹெவன்லி குளோப் அப்படிங்கிறார். ஆல்ரெடி சொன்னார் இல்லையா, ஒரு பிளானட் மாதிரி இருக்கேன்னு சொன்னாரு. அது மாதிரி ஹெவன்லி ஆப்ஜெக்ட், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் மாதிரி, வானத்துல தெரிகிற ஹெவன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி, பிளானட்ஸ் மாதிரி நீ இருக்க. பிளாட்டினம் கோப்லெட்டுங்கிறாரு. ப்ரெஷியஸான ஒரு விஷயம், கோல்டை விட அதிக மதிப்பு வாய்ந்தது பிளாட்டினம்னு சொல்றோம். ஸோ பிளாட்டினம் கோப்லெட் நீயே. அன்மூவிங் டான்ஸ், நீ டான்ஸ் ஆடுறது இல்ல, ஆனாலும் ஆஃப் த ஸ்னோயி அனிமோன் அப்படிங்கிறதும் ஒரு ஃப்ளார் தான், ஒரு அழகான ஃப்ளார். அது ஸ்னோ சீசன்ல வந்து இட் யூஸ் டு டான்ஸ் மாதிரி, டான்ஸ்னா என்ன, அந்த ஃப்ளவர் வந்து ஆடிட்டு இருக்கும். ஆனா நீ வந்து அன்மூவிங் டான்ஸ், நீ அனிமோன் மாதிரி தான், அனிமோன் மாதிரி, பட் நீ வந்து டான்ஸ் ஆடுறது கிடையாது அது மாதிரி அப்படிங்கிறாரு. அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த எர்த் லிவ்ஸ் இன் எ கிறிஸ்டலின் நேச்சர். எர்த்தோட அந்த ஸ்மெல் வந்து உனக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறாரு. த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த எர்த், பூமியோட ஃப்ராக்ரன்ஸ்னா என்ன, இனிமையான அந்த நறுமணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ராக்ரன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த எர்த் லிவ்ஸ் இன் எ கிறிஸ்டலின் நேச்சர். உனக்குள்ள கிறிஸ்டல் மாதிரி இருக்கு பார்த்தியா, அந்த அருமையான அந்த இதழ்களுக்குள்ள பூமியோட நறுமணத்தை உணர முடியும் அப்படிங்கிறார். ஓகே, this is how he has praised onion in his ode to the onion. Okay, Pablo Nerudaவோட poem இதுதான். Now let us get into the essay of the poem. An essay on critical essay தான். An essay on Pablo Neruda's Ode to the Onion. Introduction. Pablo Neruda's Ode to the Onion is a beautiful poem that celebrates the onion as a symbol of simplicity, beauty and the nurturing power of nature. So, சிம்பிளான ஒரு poem தான். Beautiful poem. Nature, இயற்கையோட இந்த படைப்பை பற்றிய ஒரு poem. The poem transforms this everyday vegetable into something extraordinary by highlighting its purity and importance to human life, especially for the less privileged. பொதுவா இந்த வெஜிடபிள்ஸ்ல கூட நம்ம கேரட் அது இதை கூட அழகு அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆனியன் இவ்வளவு பிரைஸ் பண்ணி நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். ஒரு ஆர்டினரியான ஒரு வெஜிடபிள், ஓகே, அதை வந்து எக்ஸ்ட்ராடினரியா அவர் வந்து ஹைலைட் பண்றாரு இன்டு சம்திங் வெரி பியோர், இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன் லைஃப். ஆமா, கண்டிப்பா அது ஒரு இம்பார்ட்டன்டான வெஜிடபிள் தான், அதனால அதோட பியூரிட்டியை ரொம்ப ஹைலைட் பண்றாரு. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹியூமன் லைஃப்க்கு ரொம்ப முக்கியம்னாலும் லெஸ் ப்ரிவிலேஜுக்கு அது தாராளமா கிடைக்கிற ஒரு உணவு. அதாவது பெரும்பாலும் ஆனியன் சில சமயம் காஸ்ட்லியா இருந்தா கூட பல சமயங்கள்ல அது சீப்பரான ஒரு வெஜிடபிள் தான். ஸோ அது வந்து லெஸ் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கு, அதாவது அதிகமா புவரா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டா அதை அவர் பார்க்குறாரு. அதனால அதை ரொம்பவே அவருக்கு பிடிச்சு போய் பிரைஸ் பண்றார். த்ரூ விவிட் இமேஜரி அண்ட் டீப் சிம்பாலிசம், நெருடா கிரியேட்ஸ் அ பவர்ஃபுல் கனெக்ஷன் பிட்வீன் த ஆனியன், எர்த் அண்ட் த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நல்ல ஒரு கற்பனை சக்தியோட தான் நிறைய விஷயங்களை அவர் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. டீப் சிம்பாலிசம் கொடுத்திருக்காரு. He gives a powerful connection between onion, earth and human experience. Now let us get into the second subtitle. The onion is a symbol of beauty. Neruda begins by praising the onion's physical beauty. Physical beauty தான் முதல் பிரைஸ் பண்ணுவார். என்னென்னலாம் பிரைஸ் பண்ணியிருக்காரு? Describing it as a luminous flask, clear as a planet. He compares its layered structure to petals, showing how even something simple can hold incredible beauty. So அவர் என்ன கம்பேர் பண்ணுவார்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் லேயரா இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு.
how even something simple can hold incredible beauty. சாதாரண இதழ்களா இருந்தாலும் அது வந்து incredible ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. The poet sees the onion's transparency and glow as a reflection of its purity and connection to nature. அவர் வந்து ஆனியன் டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்றாரு. என்ன நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் கலர்ல இருக்கும். அதுலயும் உனக்கு உங்களுக்கு வந்து ஃபாரின்ல கிடைக்கிற அந்த ஆனியன் எல்லாம் பாத்தீங்கன்னா, யூரோப்ல இருக்க ஆனியன்ல இந்த நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ரெட் கலர்ல எல்லாம் இருக்காது. ஃபுல்லா பியூரா ஒயிட்டா தான் தெரியும் அதோட ஸ்கின். ஓகே, ஸோ அதனால அதை ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பார்ல, லுமினஸ் ஃபிளாஸ்க் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த க்ளோ இருக்கு, அந்த ஒயிட் கலர் தெரியுதுங்கிறாரு. ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்குமா, ஒயிட்டா இருந்தாலே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அப்போ அது வந்து பியூரிட்டி, ஒயிட் கலர்னால பியூரிட்டியோடையும் கம்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதை நேச்சரோடையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. தென் நேச்சர்ஸ் மிரக்கல், இயற்கையோட அற்புதங்கிறாரு எது, நம்ம ஆனியன். The poem highlights the onion's growth as a miraculous process. ஒரு அற்புதமான படைப்பு, இயற்கை உருவாக்கும் ஒரு அற்புதமான படைப்பு அது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெருடா எம்பசைஸ் ஹவு த ஆனியன் ஃபார்ம்ஸ் இன் த சீக்ரஸி ஆஃப் த டார்க் எர்த். அந்த டார்க் எர்த்துக்குள்ள மண்ணுக்கடியில, இருட்டான அந்த மண்ணுக்கடியில இட் இஸ் நர்ச்சர்ட் பை நேச்சர்ஸ் அன்சீன் ஃபோர்ஸஸ். அது வந்து இயற்கையோட நிறைய அன்சீன், நம்மளால பார்க்க முடியாத விஷயங்கள் அதுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்குது. அப்படின்னு நர்ச்சர்னா ஊட்டச்சத்து கொடுக்கறது. த எர்த் இஸ் பர்சானிஃபைட் அஸ் அ பவர்ஃபுல் அண்ட் லவ்விங் கிரியேட்டர். இங்க வந்து எர்த்தை வந்து எப்படி இது பண்றாரு, உருவகப்படுத்துறாருன்னா கிரியேட்டரா, மதரை காமிக்கிறாரு. பிரிங்கிங் ஃபோர்த் த ஆனியன் வித் கேர். ஏன்னா அது மதர் மாதிரி இருந்து நர்ச்சர் பண்ணி அந்த குழந்தைய பெற்றெடுக்குதுன்ற மாதிரி காமிக்கிறாரு. திஸ் சிம்பாலிசஸ் த வண்டர் ஆஃப் லைஃப் அண்ட் த அன்நோட்டிஸ்ட் மிரக்கிள்ஸ் தட் அக்கர் இன் த நேச்சுரல் வேர்ல்டு. ஸோ உலகத்துல எத்தனையோ விஷயங்கள், அற்புதமான ஒரு விஷயங்கள், நம்ம சாதாரணமா கடந்து போற எல்லாமே வந்து பெரிய அற்புதங்களா இருக்கும். அதுல ஒரு விஷயமா தான் நம்ம அன்நோட்டிஸ்ட் மிரக்கல் அதெல்லாம். ஓகே, நம்ம சாதாரணமா போயிட்டு இருப்போம், ஆனா அது வந்து உண்மையில பெரிய விஷயம்னு அவர் வந்து அதை எடுத்து சொல்றாரு. இந்த இயற்கை வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணும், அதுல ஒரு அற்புதம் தான் ஆனியன் அப்படின்னு சொல்றாரு. A humble but powerful presence. The onion is described as modest yet essential. ஓகே, ஆனியன் வந்து ரொம்ப ஹம்பிளான ஒரு விஷயம், ஒரு வெஜிடபிளா தான் பாக்குறோம். எல்லாரோட இலையில இருக்கு அப்படின்னா அது ஒரு ஹம்பிள் தான். ஓகே, பட் மாடஸ்ட்னா ஹம்பிள். ஓகே, yet essential, ஆனாலும் முக்கியமான உணவு பண்டம். எல்லாரோட இலையில இருந்தாலும், ஏழைகளோட இலையில இருந்தாலும் அது ஹம்பிளா இருக்குது அப்படின்னாலும் அது ரொம்ப எசென்ஷியலான உணவு. ஏன்னா நிறைய ஃபுட்டுக்கு ஆனியன் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இட்ஸ் கிளம்சி கிரீன் ஸ்டெம் அண்ட் த லீவ்ஸ் போன் லைக் ஸ்வர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் இட்ஸ் அன்பிரிட்டென்ஷியஸ் அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த். அது ஆரம்பத்துல வந்து அந்த கிரீன் ஸ்டெம் வந்து கிளம்சியா இருக்கு, அதுக்கப்புறம் லீவ்ஸ் வந்து போன் லைக் ஸ்வர்ட்ஸ் அப்படிங்கிறார். லீவ்ஸ் வந்து ஸ்வர்ட்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அதோட ஸ்ட்ரெங்த்தையும் அதோட அப்பியரன்ஸையும் வர்ணிக்கிறார். அப்படி despite its simplicity, the onion plays a vital role in nourishing humanity. இது சிம்பிளா இருந்தா கூட அது என்ன பண்ணுதுன்னா, அது இட் ஹாஸ் அ பவர்ஃபுல் பிரசன்ஸ். ரொம்ப ஹம்பிளான ஒரு விஷயம் தான் ஆனியன். ஆனா அது இல்லாம நம்மளால சமைக்க முடியலன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்டமா ஆகுது. ஓகே, வைட்டல் ரோல் அது பிளே பண்ணுது நம்மளோட ஃபுட்ல. The onion and humanity. Neruda connects the onion to human life, especially its role on the table of the poor. Neruda என்ன பண்றாருன்னா, ஆனியனை வந்து ஹியூமன் லைஃபோட கனெக்ட் பண்றாரு. டேபிள் ஆஃப் த புவர்ல அது இருக்கும் அப்படின்றது விஷயத்தை அதை ரொம்ப அழுத்தி சொல்றாரு. He celebrates it as a source of sustenance for those with little, making it a symbol of hope and resilience. ஸோ அவர் ஏன் அதை அவ்வளோ செலிப்ரேட் பண்றாருன்னா, ஆனியன் வந்து ஒரு புவர் பீப்புளோட டேபிள்ல கூட இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்களுக்கு லைஃப் கொடுக்குது. சஸ்டெனன்ஸ்னா லைஃப், இட் கிவ்ஸ் தெம் லைஃப், எ சோர்ஸ் ஆஃப் லைஃப். சின்ன விஷயம் வந்து நம்ம அற்பம் நினைக்கிற ஒரு விஷயம், அற்பமான விஷயம் நினைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பையும் ரெசிலியன்ஸையும் கொடுக்குது. ஹோப்னா தெரியும், நம்பிக்கை. ரெசிலியன்ஸ்னா ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க துவண்டு போறப்போ அதுல இருந்து மீண்டு எழ செய்யுதான். ஆனியன் மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் வந்து அவங்களோட லைஃபை இழுத்து பிடிச்சு வாழ்றதுக்கான ஒரு ஹோப்பை காமிக்குது. இட்ஸ் எபிலிட்டி டு மேக் அஸ் கிரை வித்வுட் ஹர்ட்டிங் அஸ் reflects the bittersweet nature of life and the emotional connections we share even with the simplest things. Okay, so make us cry அப்படிங்கிற, cryனா அழுகிறது. அழுகிறது வந்து ஒரு இமோஷன், ஒரு உணர்ச்சி. ஸோ அது வந்து இமோஷனோடையும் சம்பந்தப்படுத்தி பேசுறாரு. ஓகே, எங்களை அடிக்காமலே அழுக வைக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ இமோஷன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு காயாதான் அந்த
எதை பார்க்குறாரு? இந்த நம்ம ஆனியன பார்க்குறாரு. சிம்பிளான ஒரு விஷயம். பட் இட் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் எமோஷன்ஸ் சொல்றாரு. ஸோ கன்க்ளூஷன். இன் ஓட் டு த ஆனியன், பப்லோ நெருடா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் an ordinary vegetable into profound symbol of beauty, life and sustenance. ஸோ ஒரு சின்ன வெஜிடபிள ஒரு ஒரு சிம்பிளா மாத்துறாரு. ஒரு குறியீடா மாத்துறாரு. அழகுக்கும், லைஃபுக்கும், சஸ்டெனன்ஸ்க்கும், ஓகே, வாழ்க்கைக்கும். ஓகே, by intertwining classical imagery, natural processes and human emotions, the poet celebrates the onion as both a miracle of the earth and the universal staple of life. ஓகே, ஸோ எத்தனையோ விஷயத்த கலந்து கொடுக்குறாரு இந்த போயம்ல. கிளாசிக்கல் இமேஜரி, அப்ரோடைட், அப்புறம் அந்த ஃபிளாஸ் எல்லாம் பத்தி பேசுறாரு. கிளாசிக்கல் இமேஜரி கொடுக்குறாரு. நேச்சுரல் ப்ராசஸ்ல வரக்கூடிய நிறைய மலர்களோட கம்பேர் பண்றாரு. ஹியூமன் இமோஷன்ஸோட கம்பேர் பண்றாரு. இதெல்லாம் கலந்து கொடுத்து ஆனியனை செலிப்ரேட் பண்றாரு. அதை ஒரு அற்புத படைப்பு, மிரக்கிள் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறாரு. Through his vivid language and deep respect for nature, he encourages readers to appreciate the simple yet miraculous aspects of the world around them. ஸோ இந்த மாதிரி விவிட் லாங்குவேஜ் ஒரு சின்ன விஷயத்துக்கு கொடுத்து அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ரீடர்ஸை வந்து சிம்பிளான விஷயங்கள் கூட அற்புதமானவையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை பாஸ் பண்றாரு. நம்ம சிம்பிள் நினைக்கிற எல்லாமே, நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்க நிறைய விஷயங்களை நீங்க கூர்ந்து கவனிங்க, அது அற்புதமான விஷயங்களேன்னு சொல்ல வர்றாரு. Through this poem, Ode to the Onion, this man Pablo Neruda has given such a message. Okay, hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.